கிருபைக்காக நன்றி அப்பா. பேசுகிற தாசனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா செபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்காக நீங்க பேசுங்க, வெளிப்படுங்க அப்பா. அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் தகவல் எதிரெல்லாம் நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோமோ நீங்க உங்க தாசனின் வார்த்தை மூலம் பலப்படுத்தபடியா செபிக்கிறேன். துவக்க முதல் முடிவு வரைந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஒவ்வொருவருடைய வார்த்தையினால் துண்டுவீராக. பொறுப்பெடுத்துக்களை வழிநடத்தும் ஆசிரியர் இதே பெரிய காரணம் செய்யுங்க. ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. கரங்களை கத்தருக்கு நன்றி சொல்வோம். ஆசிரியராக பிஷப் ஐயாவை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்தி வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இன்னும் சொன்னமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் என்னை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்ததான அனுமதித்ததான பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்காக, கிப்டாமா அவர்களுக்காக, சபையாருக்காக வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் ஆண்டவர் பேசிய வார்த்தை யாருக்காவது ஞாபகத்தில் இருக்குதா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். குறிப்பெடுத்துக்கணும். பிரசங்கம் குறிப்பெடுத்துக்கணும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பேசுகிறவைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மோசே இடத்தில் பேசினார். மோசே நான் சொல்றதை நீ எழுதி வைத்துக் கொள். அது மாத்திரம் எழுதி காண்பித்தார். 10 கட்டளைகளை எழுதி காண்பித்தார். ஸ்தோத்திரம். அப்படி நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த மாசத்துல கிருபைகளை அருள்வார். கடந்த மாசம் பிரசங்கத்தின் தலைப்பு கிருபைகளை அருள்வார். அல்லேலூயா. கிருபை நமக்கு என்ன செய்யும்? கிருபை நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். கிருபை நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கிருபை நமக்கு பாதுகாப்பு கொண்டு வரும் என்று சொல்லி கடந்த மாதத்திலே ஆண்டவர் பேசினார். கிருபைகளை அருள்வார். இந்த மாதத்தில் தேவன் என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் இதை அருளுகிற ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவன். அல்லேலூயா. இப்போ இதுல 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கா. என்னதான்? ஞானத்தை அருளுவார், உணர்வை அருளுவார், ஆலோசனையை அருளுவார், பலனை அருளுவார், அறிவை அருளுவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுவார், ஆவியானவர் தான் அருள்வார். அல்லேலூயா. இதை கொடுப்பது யார் என்று நாம் வேதத்திலே சரியாய் தியானித்தால் கவனித்தால் ஆவியாகிய தேவன் தான் இதை அருளுகிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனை நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது.
மனித கண்களுக்கு மாம்ச சரீரத்திலே அவரை நாம் பார்க்க இயலாது. ஒரே ஒரு முறை நான் ஜெபத்தில் இருந்த போது அவரை பார்த்தேன். ஆனால் அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டார். ஆனால் கண்களை திறந்து நான் முகமுகமாய் அவரை பார்க்கும் சாத்தியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு முறை பார்த்தேன். அதிலிருந்து தான் கர்த்தருக்காக எழும்பி செயல்பட கிரியை செய்ய தேவன் நடத்தினார். அல்லேலூயா. ஆமா, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனை தரிசிக்கிற பாக்கியம் நம்ம சுத்த இருதயமாய் வைத்துக் கொள்ளும் போது தேவனை பார்க்கும் சாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். ஆவியான தேவன் அவர் பக்கத்தில் இருக்காராம். எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு இன்னொரு வேதவசனம் சொல்லுது. வலது பக்கத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். இடது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். நம்மை பின்தொடர்ந்து நிழலாய் இருக்கிறார். அந்த வசனம் எங்க இருக்குது? சங்கீதம் 121 வாசிங்க. சங்கீதம் 121 இரவும் பகலும் தூங்காமல் இருக்கிறார். வலது பக்கத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. அதுல இருக்கா? கர்த்தர் உன்னை காக்கிறவர். எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார், அதோடு கூட ஒரு நிழலாய் இருக்கிறார். கவனிங்க, இதுல இருந்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்ம நடந்து போகும்போது நிழல் நம்ம கூட தான் வரும். கவனிச்சிருக்கீங்களா? வெயிலில் நடந்து போகும்போது நிழல் நம்ம கூட தான் வரும். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த நிழல் நம்ம கூட வரும். இது போல தேவன் நம்ம கூட இருக்கிறார், ஆனால் ஆவியாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைய சகோதரனே, சகோதரியே, நீங்க எல்லாரும் கவனித்துக்கோங்க. தேவன் கூட இருக்கிறார், நிழலா இருக்கிறார், அவர் ஆவியானவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்குமா? இல்ல, கிடைக்காது. ஆமென். சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கூட இருந்து நமக்கு இந்த 6 காரியத்தையும் அருளுகிறார். என்னத்தெல்லாம் அருளுகிறார்? புத்தி, ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உணர்வு, வேற என்ன? ஆலோசனை. ஆமென். இது எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண இப்ப நேரம் இல்லை. ஆனா ஒண்ணு பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆமென். கடந்த மாதத்துல ஆண்டவர் பேசிய காரியம், அவர் கிருபையை அருளுவார். இந்த மாசத்துல ஆண்டவர் பேசுகிற காரியம், அவர் ஆலோசனை அருளுவார். ஆமென். ஆலோசனை அருளுகிறவர். நீங்க யோசிக்கலாம், ஆலோசனை தான் நாங்களும் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆலோசனை தான் எல்லாரும் சொல்றாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். அது முக்கியம் இல்லை. ஆனா ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வரணும். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை நம்மை வாழ வைக்கும். ஆலோசனை தேவனிடத்தில் வருகிற ஆலோசனை உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை உங்களை பாதுகாக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆலோசனையை அருளுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனையை அருளுவார். ஆமென். அந்த ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆலோசனை பெறுவதற்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆண்டவருக்கு வரணும். வேதத்துல தேவன் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இது என்னது? ஆலோசனை கேட்பதற்கான நாள். ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கேட்கும் நாள். ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படும் நாள். ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படணும். இதை இந்த 6 நாளும் நம்ம பயன்படுத்தணும். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அது குறைஞ்சு போயிடும். சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு சுத்தமாக காலியாயிடும். இன்னைக்கு கேட்குற ஆலோசனை அடுத்த வாரம் சனிக்கிழமை சுத்தமாக எழுதிஞ்சிடும், காலியாயிடும். ஆனால் அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வந்து ஆலோசனையினால நம்ம நிரப்பிக் கொள்ளணும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மாடம்பாக்கம் சர்ச்சில், நம்ம ஐக்கியத்தினுடைய துணைத் தலைவர் சர்ச்சில் கரண்ட் இல்லை. ஒரு வருஷமா கரண்ட் இல்லை.
அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த ஜென்ரேட்டர் வாங்கி அந்த ஜென்ரேட்டரில் என்ன நினைப்பார், டீசலை நிரப்புறாரு. நிரப்பி அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். 6வது மணி நடக்கிற 4 மணி நேரம் ஓடும். அப்புறம் ஃபேன் ஓடும், லைட் எரியும், மைக் ஒர்க் ஆகும், கீபோர்டு ஒர்க் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிரும், திருப்பி அடுத்த வாரத்துக்கு தேவையான பெட்ரோலை டீசலாக நினைச்சனும் நிரப்புறாங்க. இதே போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய மண்பாண்டமாகிய சரீரத்துல ஆண்டவருடைய ஆலோசனையினால நம்ம நிரப்பப்படணும். சுருக்கமா சொல்லி போனா, நம்ம மொபைல் எடுத்துக்காங்க. மொபைல் ஒரு முறை சார்ஜ் போட்டோம்னா அது வந்து ஒரு 12 மணி நேரம் தாங்கும். சில மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணலன்னா 24 மணி நேரம் தாங்கும். இதே மாதிரி அது காலியான பிறகு திருப்பி நம்ம சார்ஜ் போடணும். இதே மாதிரி நம்முடைய வாரத்துக்கு நமக்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த ஆலோசனையில இன்பமான ஆலோசனை, சந்தோஷமான ஆலோசனை, நல்ல ஆலோசனை, சுகம் பெறும் ஆலோசனை, பூர்வகால ஆலோசனை, சமாதானத்தின் ஆலோசனை, அருமையான ஆலோசனை, இப்படி 7 ஆலோசனைகளை வேதத்திலே தேவன் நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆமென். இவைகளை பார்க்கும் முன்பு தேவன் சில ஆலோசனை உங்களுக்கு சொல்றார். வேதத்துல என்ன ஆலோசனை சொல்றாரு, நல்ல கவனிங்க. என்ன ஆலோசனை சொல்றாரு, அதை நம்ம கவனிக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? ஆலோசனை அருளும் ஆவியானவர். ஆமென். உள்ளார அபிஷேகத்தில் நிரம்பணும், அந்நிய பாஷையில் நிரம்பணும், ஆண்டவருடைய வல்லமையினால நிரம்பணும். அவர் நம்மை நிரப்பிட்டார்னா அதுக்கு பிறகு எல்லாம் ஒழுங்கா நிரம்பும். ஆமென். நீங்க தனியா இருக்கும்போது அபிஷேகத்தில் நிரம்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் தேவன் உங்களை அபிஷேகத்துல, வல்லமையில, பரிசுத்த ஆவியில உங்களை நிரப்புவாங்க. உங்க சரீரத்துக்குள்ள தேவ ஆவியானவர் வந்து நிரம்பணும். இடம் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நான் ஸ்தோத்திரம், நம்ம ஊழியர் ஐக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, சபையை கட்டுறதுக்கு முன்னால, ஸ்தோத்திரம், நைட்டில் 12 மணி 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து அபிஷேகத்தில் நிரம்பி, தகப்பனே ஒன்றுமில்லையே தனியா வெறுமையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அபிஷேகத்தில் நிரம்பினேன். இன்றைக்கு பாருங்க, ஒன்றும் இல்லைங்கிற இடத்துல ஆண்டவர் திரளான ஊழியக்காரர்கள் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஒன்றும் இல்லைங்கிற இடத்துல எல்லாத்தையும் உண்டாக்கினார். 2 வீலர் கொடுத்தார், 3 வீலர் கொடுத்தார், 4 வீலர் கொடுத்தார். அது மாதிரி நம்ம எபனேசர் ஐயாவுக்கு என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர்? 2 வீலர் கொடுத்திருக்கிறார், 3 வீலர் கொடுத்திருக்கிறார், 4 வீலர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை என்ற சூழ்நிலையில் நாம் ஆவிக்குள்ளாய் செபிக்கும் போது அந்த ஆவியானவர் அதை கேட்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை அருளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் ஆவியானவர் தருவார். கைதட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் உண்மைப்படுத்துவோம். ஆலோசனை மிக முக்கியம். ஆலோசனை நாம் சரியாய் கேட்டு வாழாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறா போயிடும். யாரும் காப்பாற்ற முடியாது, நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. சரியான ஆலோசனையில நாம் வளரணும், சரியான ஆலோசனையில நம்ம நடக்கணும், நம்முடைய பிள்ளைகள் வாழணும், சரியான ஆலோசனையில தேவ சபை நடத்தப்படணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆலோசனையை அருளுகிற தேவ ஆவியானவரை நீங்க அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆமென். வாசிங்க. நான் மடமடன்னு சொல்றேன். 5 பாயிண்ட். ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை இந்த வாரத்தில் வெளிப்படுத்தல் 3:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:18 ஆண்டவர் சொல்லுகிற விஷயத்தை நாம் கவனிங்க. தேவன் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க.
நீ ஐஸ்வர்யவானாய் ஆக வேண்டும். எல்லாரும் நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரா? இல்ல 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 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் என்ன ஆகணும்? ஐஸ்வர்யவானா என்னங்க? செழிப்பான வாழ்க்கை. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். நீங்க எல்லாரும் செழித்திருப்பீங்க. அல்ல தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ முடியும். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை உயர்த்த போகிறார், நடக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆக வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. என்ன செய்யணுமா? உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு சொல்லலையோ? எனக்கு மட்டும் தான் சொன்னாரோ? நம்மளாம் என்ன வஸ்திரம் கொடுக்கணுமா? வெண் வஸ்திரம் கொடுக்கணுமா? பாருங்க, அந்த மலை மேல நடந்து போறவங்க அவங்க வஸ்திரம் கட்டுப்பாடு, இந்த வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. அவங்களுக்கு புக்கெல்லாம் கிடையாது, வேதாகமெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்கள நல்ல கட்டுப்பாடு இருக்காங்க. ஆனால் நாம புக்கு இருக்கு, வேதம் இருக்கு, சத்தியம் இருக்கு. ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெண் வஸ்திரம் நீங்க கொடுங்க, அது உங்களுக்கு பரிசுத்தத்தை காண்பிக்கும். வெண் வஸ்திரம் நம்முடைய அடையாளத்தை காண்பிக்கும், கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை காண்பிக்கும். அது என்னுடைய கட்டளை, அது என்னுடைய உபதேசம், அது என்னுடைய சத்தியம். இதை கடைபிடிங்க. இப்போ சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? வெண் வஸ்திரமாகிய அந்த ஸ்கார்ஃப் வாங்கி வச்சுக்காங்க எல்லாருமே. இல்லையா? ஆமாம், வாங்கி வச்சுக்காங்க. ஆலயத்துக்கு கண்டிப்பாக போட்டுக்கிட்டு வாங்க. ட்ரெஸ் உங்களுக்கு எப்போ தர்றாரோ அப்போ நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுது, ராசுமே, வெண் வஸ்திரத்தை என்கிட்ட நீ வாங்கிக்க, நான் உனக்கு தர்றேன். வெண் வஸ்திரம் நீ ஒழித்துக் கொள்ளணும். உன்னுடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் வெளியே தெரியாதபடி இருக்க நீ வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கொள். யாராவது வெண் வஸ்திரம் உடுக்கிறவங்களை பார்த்து தப்பா பேசக்கூடாது. வெள்ளை வஸ்திரம் மட்டும் உடுத்துட்டு வந்துருக்காங்க அப்படின்ட்டு அதை குறை சொல்லி அவங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. வெண் வஸ்திரம் உடுக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லுது. இந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. நீ பார்வையடைய வேண்டும், கடினம் போட வேண்டும். என்ன சொல்றாரா? ஆலோசனை. இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சம் 3:18, வெளிப்படுத்தல் 3:18. நீ ஐஸ்வர்யவான ஆகணும், ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீ வெண்வஸ்திரம் கேட்டு வாங்கிக்கோ, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னதுமா? வாசிங்க, அப்படி இன்னொரு முறை வாசிங்க. 3:18மா வாசிங்க. நீ ஐஸ்வர்யவானாகும்படியும் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் படிக்கு நீ உடுத்திக் கொள்ள வேண்டும். வெண் வஸ்திரம் உடுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு ஆலோசனை. 2வது, இதை கேட்டு வாங்கிக்கொள், அது ஒரு ஆலோசனை. நீ பார்வையடைய வேண்டும் வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நமக்கு கண் தெளிவாக தானே தெரியுது. ஆண்டவரே பார்வையடைன்னு சொல்றாரு. அதாவது ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய சிந்தை நம்ம கண்கள்ல தெரியணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய பார்வை வேண்டும், ஆவிக்குரிய தெளிவு நம்ம கண்கள்ல இருக்கணும். நம்ம கண்ணு தெரியுது, உண்மைதான். ஆனா மாம்சீகமாய் பார்க்கிற பார்வை இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பார்வை நமக்கு தேவை. ஆவிக்குரிய பார்வை என்ன? ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரிய பார்வை என்ன? நம்ம நல்ல கலரா ட்ரெஸ் போடணும், நம்ம போடணும், கண்டிப்பா போடணும். சிறந்த வஸ்திரங்களை உடுக்கணும், வேதம் நமக்கு சொல்லுது. ஆனா ஆராதனைக்கு பரிசுத்த வஸ்திரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, ஆலயத்துக்கு செல்ல ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆளுகை வஸ்திரம். நம்ம எல்லா உலகத்தை நம்ம தான் ஆள போறோம். அதுக்கு இப்பவே கர்த்தர் ஒரு ஆளுகையை நமக்கு கொடுக்கிறார்.
சட்டமன்றத்தில் போய் பாருங்க, எல்லாரும் விமர்சனம் கொடுக்குறாங்க. கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? ஆளுகை மதம். அம்மா கொள்ளாத அயோக்கியம் நாங்கள் இருக்குது பூரா. கொள்ளக்காரன் திருடுறவன், அடிக்கிறவன், பிடிக்கிறவன், நசிக்கிறவன், விரட்டுறவன் எல்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் என்ன வெள்ளை போட்டிருக்காங்க? விமர்சனம். நீங்கள் சட்டமன்ற நிகழ்ச்சிகளாக பாருங்க, எல்லாரும் வெள்ளை சட்டை போட்டுப்பாங்க அழகா. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அந்த ஆளுகைக்காக தேவன் அதை ஏற்படுத்துகிறார். அந்த வசனத்துக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்ன செய்யணுமா? முறை ஆலோசனை எல்லாரும் விமர்சனம் கேட்டு வாங்கணும். அல்லேலூயா. உங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிற மாதிரி, உங்க வீட்டில் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு இருக்கிற மாதிரி, ஆராதனைக்கு வர்றதுக்கு ஒரு விமர்சனம் இருக்கணும். அல்லேலூயா. சுடிதாராக இருக்கலாம், சேலையா இருக்கலாம், அது எப்படின்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரே கவுன் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் விமர்சனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். இது 2 இடத்துல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்குது? இதுலேயும் இருக்குது, பிரசங்கிலையும் இருக்குது. உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் உன் வஸ்திரம் எப்போதும் வெள்ளையா இருக்க நமக்கு முடியாது. ஆனால் ஆராதனைக்கு வெள்ளையா இருக்க முடியும். அல்லேலூயா. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரும்போது வெள்ளை வஸ்திரம் கொடுத்துட்டு வரலாம். ஆனால் 24 மணி நேரமும் நம்மளால வெள்ளையா கட்டிக்கிட்டு வெள்ளை செஞ்சுக்கிட்டு மற்ற காரியங்கள்லாம் சரி செய்ய நமக்கு முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நாம் விமர்சனம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வை, இந்த கண்கள் பார்க்கிற அந்த பார்வை நமக்கு வேணும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. தேவன் சொல்ற ஆலோசனை உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஆவிக்குரிய நீதியிலே தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த வழியில போகாதீங்க, இந்த வழியில முள்ளு இருக்குது, இந்த வழியில பள்ளம் இருக்குது, உங்க பைக் போகாது அப்படின்னு யாராவது சொன்னா, அந்த முள்ளு பள்ளம் இல்லாத இடத்தை விட்டுட்டு நல்ல ரோட்ல போகிறதுக்கு யாராவது வாங்க சொல்லும்போது நல்ல ரோட்ல போகணும், நல்ல வழியில போகணும். இந்த வழியில போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நினைச்சோம். இந்த ஆலோசனை கீழ்ப்படிஞ்சா நமக்கு ஆபத்து கிடையாது. ஆமென். நல்ல சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை உங்க வாழ்க்கை முழுதும் தேவன் அதை அபியாசிக்கும்படியாய் பயன்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரர் கலராக போட்டுட்டு வராது, இந்த பெரிய ஊழியர் செய்கிறவங்க இப்படி கலராக போட்டு வரீங்க, அவங்க அப்படி போடலையே, நீங்கள் எங்களை போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது நமக்கு முக்கியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவரால சொல்லுகிறா. ஆமென். அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களா, 1-2 வசனங்களா, அதில் சொல்றாரு. வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:1-2 வசனமா வாசிங்க. வெண்வஸ்திரம் தரித்து ஜெயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நல்லா கவனிக்கிறீங்களா? யாருக்கு வெண்வஸ்திரம் கொடுப்பாராம்? ஜெயம் கொண்டவர்களுக்கு வெண்வஸ்திரம் அவரே உடுத்திடுவார். ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் மனசுல ஆண்டவர் அந்த சத்தியத்தை போட்டுருவார். அப்போ நம்ம ஜெயம் கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். தோல்வி பெற்றவர்களா இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். ஜெயம் கொண்டவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அடுத்து சொல்றாரு, இல்ல அது அப்படியே கண்டினியூ வாசிங்க. எவனோ தரிப்பிக்கப்படும் இருந்து அவருடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். பரலோகத்துல புஸ்தகம் இருக்கு. என்ன புஸ்தகம்லாம் இருக்கு? ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம் இருக்குல்ல. ஆட்டுக்குட்டியானவரின் புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் இருக்குது. இந்த சர்ச்சில் ஒரு புஸ்தகம் இருக்கு, ஒரு மெம்பர்ஷிப் ரிஜிஸ்டர் இருக்கு. அதில் நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ரிஜிஸ்டர் வச்சு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஞானசனம் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது.
அவங்களுக்கெல்லாம் அந்த விசேஷமா ஜெபம் பண்றாங்க. தசமபாகம் கொடுக்குறவங்களாம் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் இன்னும் விசேஷமா ஜெபம் பண்றாங்க. இப்போ இந்த ரிஜிஸ்டர் இங்க இருக்கிறது போல, ஒரு புத்தகம் இருக்கிறது போல, பரலோகத்துல ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஆமே. அந்த புஸ்தகத்துல, அந்த ஜீவ புஸ்தகத்துல அவங்க பேரை கிறுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது பேர் இருக்கா, ஆமா ரிஜிஸ்டருக்கு உள்ள போ, பேர் இல்லையா, இல்லை அப்படி அங்க போ, எங்க பரலோகத்துக்கு போன அடுத்து எங்க போனோம், நரகத்துக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த காரியத்துல அவன் வேற கிரிக்கு போட மாட்டேன். அந்த அதுக்கு முந்தின வசனம் 2 வசனம் இருக்கு, அதை வாசிங்க. ஆகையால் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. இல்ல 6 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த இது வெண்வஸ்திரத்தை என்னோடு கூட நடப்பார்கள் அப்படின்னு ஒரு வசனம். 4வது வசனம் வாசிங்க. சில பேர் சந்தையிலே உண்டு. இப்ப யாரு பாத்திரவான்கள்? யாரு பாத்திரவான்கள்? அதாவது வெண்வஸ்திரம் தரிக்கிறவர்கள் யாரு? பாத்திரவான்கள். அல்லேலூயா. யாருக்கு பாத்திரம்? இயேசுவின் பாத்திரம். அல்லேலூயா. அவர் நம்மை பயன்படுத்துகிற பாத்திரம். இந்த பூமியில உங்களை அவர் பயன்படுத்துகிறார். உங்களை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார். உங்களை ஒரு தேவனுடைய பிள்ளையாக பாத்திரமாக வெளிக்காட்டி பயன்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்தம், அவருடைய சம்பத்து, தேவனுடைய சம்பந்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் தேவன், அவர்தான் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனம் சங்கீதத்துல வாசித்தோம். அதுல தேவர்களே அப்படின்னு ஒரு வசனம் வந்து பாருங்க, அதை வாசிங்க. சங்கீதம் 97ல வாசிங்க. தேவர்களே தேவர்களே 7வது வசனம். தேவர்களே நீங்கள் எல்லாரும். நம்மளாம் யாரு? யாரு? ஏன்னா அவருடைய பிள்ளை நாம எல்லாரும் யாரு? தேவர்கள். அவரை போல நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சம்பத்தாய் இருந்தால், அவருடைய பாத்திரமாய் இருந்தால், அவருடையவர்களாய் இருந்தால் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த வஸ்திரம். ஒரு வசனம் அது இல்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். அந்த வசனம் நம்ம போகணும். பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்த அலங்காரம் என்ன? இதுதான் ஆண்டவர் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வெண்வஸ்திரத்தோடு, பரிசுத்த வஸ்திரத்தோடு, பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுதும். வெண்வஸ்திரம் தரிக்கிறவங்க சிலர் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஆதரவு வாங்கக்கூடாது. சத்தியம் என்ன சொல்றது, அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்றாரு, அதுதான் நம்ம கீழ்ப்படியணும். வெண்வஸ்திரம் தரிக்கிறவங்கள இன்னொரு வசனம் மட்டுப்படுத்தி சொல்லும். என்ன? வெள்ளையடிக்கப்பட்ட கலரில்லை அப்படின்னு சொல்லும். அது எதுக்குன்னா டபுளா சிலர் நடிப்பாங்க. இங்க ஒரு நாடகம் போடுவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு நாடகம் போடுவாங்க. 2 வேஷம் போடுவாங்க. அப்படி 2 வேஷம் போடும்போது அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வசனம் 2 வேஷம். அப்படி இங்க வரும்போது வெண்வஸ்திரமும் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற இடத்துல போகும்போது அங்க ஒரிஜினல் கேடியாக இருப்பாங்க. பேசுறதுல, பொய் சொல்றதுல, களவு பண்றதுல, சண்டை போடுறதுல, வேற இருந்து சூதா கோல் சொல்றதுல, இந்த மாதிரி விஷயத்துல 2 வேஷம் போடுவாங்க. அப்படிப்பட்டவர்களாக தான் ஆண்டவர் சொன்னாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொன்னார். ஆனா உண்மையா நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருப்பது போல, நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக இருப்பது போல, நம்முடைய வஸ்திரங்களும் பரிசுத்த வஸ்திரமாக வெண் வஸ்திரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஆலோசனை. ஆமே. என்ன ஆலோசனை சொன்னாரு?
வெண் வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட இல்லை வெண் வஸ்திரமா நீங்க வாங்கவே இல்லை, அதை பற்றி ஆலோசனையே உங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை ஆராதிக்க நீங்க வெண் வஸ்திரத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்க. நீங்க எனக்கு பாத்திரம், என்னுடைய சம்பத்து, உங்களை நான் பாத்திரமா எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். மற்ற பாத்திரத்தில் நான் உலாவுவதில்லை, அவங்க வீட்டுக்குள்ள போறதில்லை. உங்க சரீரத்துக்குள்ள உங்க இதயத்துக்குள்ள நான் வர்றேன், உங்க வீட்டுக்குள்ள நான் வர்றேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு பாத்திரம், நீங்கள் வெண் வஸ்திரத்தை எடுத்து அந்த கடை இன்னொரு வசனம், என்னோடு கூட யார் கூட நடக்கணும்? இயேசு கூட நடக்கணும். இயேசு முன்னாடி போறாரு, இயேசுடைய ஊழியக்காரங்க போறாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம நடக்கணும். ஆடுகளை மேய்ப்பன் முன்னாடி போய் அப்படி போயிட்டே இருப்போம், ஆடுகள்லாம் பின்னாடி வரும். ஒரு எப்படி வரும்னா, பழைய மரத்து இலைகளை தலைகளை ஒடிச்சு கையில நிறைய கொத்தா வச்சிருப்பான். கொத்தா வச்சுட்டு முன்னாடி நடப்பான். இந்த ஆடு தூரம் பின்னாடி அவன் பின்னாடி போகும். அப்படி போக போக எங்க போகணும்? பகல்ல அது மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும். வெளி இடங்கள்ல நல்ல புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும். குளத்துல தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி காட்டு கொண்டு போகணும். இப்படி கொண்டு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு கொண்டு வரணும். வரும்போது அதே மாதிரி கொஞ்சம் பெரிய தலைகளை கை வச்சுக்கிட்டு அப்படியே இப்படிட்டே வருவார். முன்னாடி மேய்ப்பன் வருவார், பின்னாடி ஆடுகள் தான் பின்னாடி நடக்கணும். இதே மாதிரி இயேசுவானவர் நமக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்கிறார், அவர் பின்னாடி நம்ம நடக்கணும். எப்படி நடக்கணும்? தெரிந்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போத்துல சிலர் எப்படி வந்து நிற்பாங்களாம், அவர்கள் பாத்திரவான்களானபடியா வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு அங்கே இங்க சொல்லப்பட்டிருக்கு, வெண் அங்கின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அது அந்த நாட்டு கல்ச்சர்ல அந்த பாசையில எழுதும் போது அவர்கள் அங்கேயே பயன்படுத்தினாலும் அங்கேயே போட்டிருக்கு. ஆனா நம்ம இந்த வெண்வஸ்திரமா எடுத்துக்கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஆலோசனை லூக்கா 1-7 அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 7:30 7:30 தானே வாசிங்க. 7:30 1:30 ரெண்டாவது ஆலோசனை வாசிக்கலாம். ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாகும்படிக்கு, அப்போ ஞானஸ்தானம் தராதவர்கள்லாம் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஆலோசனை. அதை பரிசேயர் மற்றவர்கள் கேள்வி கொண்டிருக்கிறவர்கள், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் தேவ ஆலோசனையை தள்ளிட்டாங்க. ஆனா நம்ம அப்படி தள்ளக்கூடாது. தேவ ஆலோசனை, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம், நான் ஞானஸ்தானம் எடுக்காமலே பரலோகத்துக்கு போயிடுவேன். சிலர் அப்படி பேசுவாங்க, ஞானஸ்தானம் எடுக்காமலே பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போக முடியும்? ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆலோசனைக்கு படி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். சிலர் அதில் வைராக்கியமா இருப்பாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த சைடில் ஒரு காலை, அந்த சைடில் ஒரு காலை சிலுவையில் அறிஞ்சு கொள்வாங்க. அப்போ அதில் வருவேன், அவரை ஏற்றுக்கொள்வான். அப்போ அவர் சொல்றாரு, இன்னைக்கு என் கூட எங்கே வருவேன், அரதேசிக்கு வருவேன் சொல்றாரு. அது அப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு. ஆமே. அப்போ அவன் பரலோகத்துக்கு போயிட்டான் ஆண்டவர் கூட. அதே மாதிரி நானும் ஞானஸ்தானம் எடுக்காம என்னைக்கு ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படி சிலர் வந்து தவறா சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. ஞானஸ்தானத்துக்கு ஆலோசனைக்கு அவரை கீழ்ப்படியணும். அது வந்து ஒரு நீதி, அந்த நீதியை செய்யணும். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அடங்கி இருந்தார். எங்க அடங்கி இருந்தாரு? குடும்பத்துல பெற்றோருக்கு. அவங்க அப்பா யாரு? சரீர பிரகாரமா யோசேப்பு. அம்மா யாரு? மரியா. 2 பேரும் அவருக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு என்ன வேலை செஞ்சிருப்பாரு? அவங்க கலப்பினாரு தச்சு வேலை, மர வேலை செஞ்சு அதுல இருந்து வர்ற பணத்தை வச்சு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அது இயேசு கிறிஸ்து அவங்களோட சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிருப்பாரு. எப்போ வரைக்கும்? 1வது வயசுல இருந்து 30வது வயசு வரைக்கும். அவர் விட்டுட்டு போனாரா? விட்டுட்டு போகல. அவங்கள மதிக்காம போனாரா? மதிக்காம போகல. அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சுட்டு அங்கே தான் இருந்தாரு. அப்போ பிள்ளைகள், வாழ்ந்தவர்கள், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் நமக்கு ஸ்தோத்திரம் பெற்றோரோடு அடங்கி இருக்கணும். எந்த வயசு வரைக்கும் அடங்கி இருக்கலாம்? 30 வயசு வரைக்கும் அடங்கி தான் இருக்கணும்.
அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தனி குடும்பம் வரும். அதுக்கு முன்னாடியே 22 வயசுல 20 வயசுல உங்களுக்கு குடும்பம் வந்துச்சுன்னா, தனி குடும்பம் வந்துச்சுனாலும் சந்தோஷம் தான். ஆனா பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறது இயேசு காண்பித்த ஆலோசனை. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. கூட இருந்தாங்க. 30 வயசு முடிஞ்ச உடனே அவர் அழகா வெளியே வந்தார். வெளியே வந்து ஞானஸ்தானம் எடுத்தார். நேரம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் போனார். யார்கிட்ட போனாரு? ஞானஸ்தானம் யார் கொடுத்தா? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர்கிட்ட போய் ஞானஸ்தானம் கொடுக்க போனார். ஆனா யோவானுக்கு தெரிஞ்சிச்சு, கடவுள் வாரார், இறைவன் வாரார், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் வாரார், மனித குலத்துக்காக சர்வ உலகத்துக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இவர் நினைச்சாரு, சரி அவர் வராரு, நம்ம அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் அப்படி இல்லை. எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு யோவான் ஸ்நானகத்துல வந்து ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியா வர்றாரு. ஏங்க இவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. யாரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார்? இயேசுவை கொண்டுதான் எல்லா உலகத்தையும் உண்டாக்கினார், எல்லா காரியத்தையும் சிருஷ்டித்தாராம், உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறார். அது ஒரு ஆலோசனை, இதான் ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை. அதுக்கு கீழ்ப்படுகிறார், வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறார். அப்போ அவன் நான் கொடுக்க மாட்டேன், நீ கடவுள், நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன் அவன் சொல்றான். இல்லை, இப்படித்தான் எல்லா நீதியும் நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும், தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றணும். அப்போ அது ஞானஸ்தானம் எடுக்கிறார். தண்ணிக்குள்ள மூழ்கி யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறார். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு அவர் ஞானஸ்தானம் எடுத்து அப்படி கரையேறும் போது பிதா வானத்திலிருந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ உங்களை அவர் நேசிக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? இவரில் பிரியமா, முழுசு சொல்லுங்க, இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ நம்ம மேல பிரியம் வைக்கிறதுக்கு ஒரு கட்டம் இருக்குன்னா அது ஞானஸ்தானம். நம்ம மேல அன்பு வைக்கிறதுக்கு ஒரு கட்டம் இருக்குன்னா ஞானஸ்தானம். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் பிரியப்படுத்து, அவர்கள் மீது ஒரு பிரியம் வைக்கிறார். அது பிரியங்கிற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? பிரியம். பிரியங்கிற வார்த்தை என்னது? லவ், அன்பு, பிரியமா. இந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன். மத்திய 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா 16ஆம் வசனம். சத்தம் உண்டாக்கி நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறார். எப்போ பிரியமா இருக்கிறாரு? ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மேல் தேவன், பிதாவாகிய தேவன் பிரியமா இருக்கிறார். இப்ப யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை உங்களால் அனுபவம் பிரியமா இருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! கை தட்டி உங்க மேல பிரியமா இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை அதிகமாய் அன்பு பாராட்டுகிறார். உலகம் உங்களை நேசிக்காம இருக்கலாம், பெற்றோர் குடும்பத்தார் நேசிக்காம இருக்கலாம், தேவன் உங்கள் மேல நேசம் வைத்திருக்கிறார், பிரியம் வைத்திருக்கிறார். ஆமென். சரி, ஞானஸ்தான உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்லணும், என் மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, என் மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. 15 வயசுக்கு மேலே வந்துட்டா நன்மை தீமை தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் வயசுக்கு வந்துட்டுனா உடனே அந்த பிள்ளைகளுக்காக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை வழி நடத்துங்க. ஞானஸ்தானம் எடுக்காத சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொண்டு வாங்க. ஞானஸ்தானம் எடுக்காத குடும்ப தலைவர்கள் இருந்தால் அவங்க ஞானஸ்தானத்தை கொண்டு வாங்க. ஆண்டவருடைய ஆலோசனை இதை நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு கேடு வராது. அந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் வாசிக்கலாம். 7:30 லூக்கா 7:30 அவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக. அப்போ ஞானஸ்தானம் என்பது ஆண்டவருடைய ஆலோசனை. இதை நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு கேடு வரும். ஞானஸ்தானம் நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு கேடு வராது, பாதுகாப்பு வரும். உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார், உங்களோடு கூட எல்லா நாளும் வருவார். ஆமென். முதல் ஆலோசனை என்னங்க? வஸ்திரம் கேட்டு, 2வது வஸ்திரம் எல்லாரும்
ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் கேள்வி வராதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படின்னு. மூன்றாவது என்னாகமம் 27:21 வாசிங்க. என்னாகமம் 27:21 வேகமா எடுத்தவங்க வாசிங்க. 27:21 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பாக நிற்க வேண்டும். அவருடைய நிமித்தம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஆலோசனை கேட்கணும். நீங்க ஆலோசனை கேட்கணும். எங்க வந்து கேட்கணும்? கர்த்தருடைய, இது என்னது? இதுதான் கர்த்தருடைய சன்னிதானம். பிரசங்க பீடம் தான் என்னது? கர்த்தருடைய சன்னிதானம். ஆலயம் தான் கர்த்தருடைய சன்னிதானம். கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நீங்க ஆலோசனை கேட்கணும். வேதம் சொல்லுகிறது ஆலோசனை கேட்கணும். சொல்லுவாங்க, எனக்கு அங்க வந்து மாச்சலா இருக்குது, சோம்பேறியா இருக்கு, நான் வீட்டுல இருந்தே என்ன செஞ்சுக்கிடுவேன், ஆலோசனை கேட்கிறதுன்னு சொல்லி சிலர் அந்த லைவ் வருது இல்லை, ஃபேஸ்புக் லைவ், அதை பார்த்துக்கிட்டு வீட்டில இருந்தே ஆராதிக்கிறாங்க. அது வந்து சரியா சரியில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சன்னிதானத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். ஆனா இதே டிவியில வரதான் வேறு. ஆனா அதுக்கு நம்ம வேதத்தின்படி அல்ல. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய சன்னிதானத்துல வந்துதான் அங்க ஆராதிக்கணும், ஆலோசனை கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை கேட்கிற நாள், பரிசுத்த நாள், ஓய்வு நாள், ஓய்ந்திருக்கும் நாள், இளைப்பாறுதலின் நாள். இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். 6 நாள் வேலை செய்து 7 நாள் ஓய்ந்திருக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும் உங்க சரீரத்துக்கு. அதே நேரத்தில் கர்த்தர் ஆராதிக்கணும். பரிசுத்த நாள், பரிசுத்த ஆலோசனை கேட்கும் நாள். பிரியமானவர்களே, இதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதுக்கு வந்தவர்களாலும் பாக்கியவான்கள். ஆமென். இது ஆண்டவருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை கேட்கும்போது உங்களுக்கு என்ன வராது? கேடு வராது, கேடு வராது, தீங்கு வராது, பொல்லாப்பு வராது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். 23:18 எரேமியா 23:18 ஆண்டவர் பேசுகிறதை நாம் கவனிப்போம். எரேமியா 23:18 என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆலோசனையை கேட்கிறவர்கள் யார்? ஆண்டவர் கேட்கிறார். யார் யார் கேட்கறீங்க? யாரு அவருடைய வார்த்தைகளை கேட்கறீங்க? அதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் இருக்கிற ஆண்டவரே நம்ம சொல்லணும். என் குடும்பம் இருக்கிற ஆண்டவரே, நானும் என் வீட்டாக என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை சேவிப்போம். நானும் என் குடும்பம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், கவனிப்போம், சன்னிதானத்துக்கு வருவோம், ஆராதனைக்கு வருவோம் அப்படிங்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வரணும். ஆமென். ஆராதனைக்கு வந்தால் என்னென்ன நடக்கும்? காணிக்கு போடுவோம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். இன்னும் என்ன போடுவோம்? தசம பாகம் கொடுப்போம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்போ தசம பாகம் கொடுக்கும்போது தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, வானத்தை திறந்து, வானத்தில் உள்ள பலகணிகள், வானத்தில் பலகணிகள் இருக்குது, அடைச்சி வச்சிருக்கிறாங்க, அதை திறப்பான். வீட்டுக்கு பலகணிகள், வீட்டுக்கு பலகணி இது இதுதான். இந்த ரெண்டையும் கூட்டி ஒன்று கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, காற்று வர மாதிரி. இப்போ பாருங்க, இங்கே திறந்த உடனே நல்லா காற்று வரும். இதே மாதிரி வானத்தை திறந்து, பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? மளிகை 3:10 எடுத்து வாசிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது வசனத்தை வாசிங்க, வசனத்தை வாசிங்க. எடுத்து வச்சுக்கிறேன், எடுத்து வாசிங்க. மளிகை 3:18 எல்லாரும் திறந்து வச்சுக்கோங்க. ஜெபிக்கும் போது இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், எனக்கு பணம் தாரும், எனக்கு வருமானம் தாரும், எனக்கு வரத்துள்ள பலனை காணும், இதில் என்னை குறை வைக்காதிரும், எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் நிரப்பு. நீங்க ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா. வாசிங்க. இப்ப இன்னைக்கு ஆலயத்தில் ஆகாரம் எல்லாரையும் காப்பாடும். நல்ல மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாஸ்டர். அல்லேலூயா.
ஆலயத்தில் என்ன இருக்குது? ஆமாம். இப்போ அவருக்கு பாஸ்டருக்கும் பணம் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க? சேர்த்து தங்கமோ வெள்ளியோ அவர் பெருசு பெருசாக போட்டு மேலே போடல. உங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆகாரம் கொடுக்குறாங்க. ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. இங்க கொண்டு வாங்க. இதுதான் பண்டக சாலை. இதுதான் என்னது? பண்டக சாலை. ஆமா, இது 24 மணி நேரத்துக்கு இது காணிக்கப்பட்டியா? ஆனா எனக்கு தோணுது வெளியே ஒரு பக்கெட் இருக்குல்ல, அதை தான் வைக்கணும். வெளியே ஒரு பக்கெட் இருக்கு, பச்சை பக்கெட்டா 2 பக்கெட்டா, அதை திறந்து வச்சிடணும். நிறைய கொண்டு போடுற மாதிரி நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நோட்டு போடுறது, ஒரே ஒரு நோட்டு போடுறது நம்ம சின்னதாக காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாக்கெட், புது பாக்கெட் வாங்கி வச்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்டங்களுக்கு மட்டும் அந்த பாக்கெட்டை வச்சு அதை போடணும். ஏன்னா நம்ம வெக்கப்படக்கூடாதுல்ல, நிறைய கொண்டு வந்து போடணும், வாய்ப்பு கொடுப்போம். அது இல்லையா? ஆமாம். அப்படி நம்ம தேவன் அந்த வாசிங்க, ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமுதாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். இன்னொரு சேரை போட்டு ஒரு தாமிரத்தட்டு வச்சு அதுல கொஞ்சம் என்ன வைங்க, என்னது கவர் வைங்க, அதுல கொஞ்சம் தசமாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா தசமம் வாங்குறதுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கல. ஒரு தசமம் ஒரு தாமிரத்தட்டு வச்சுட்டீங்கன்னா, கவர் வச்சுட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க தசமமாக கொண்டு வந்தா அவங்க அந்த கவரில் போட்டு தேவ சமூகத்தில் படைப்பார்கள். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. நாமல் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி செய்ய வேண்டும். ஆமா, ஒரு தாமிரத்தட்டு வைப்பாங்க, அதுக்கு நீங்க தசமமாக கொண்டு வந்து வைக்கணும். எல்லாரும் வேலை செய்யற எல்லாரும் தசமமாக கொண்டு வரணும். அப்படி வேதம் சொல்லுங்க, தசமங்களை கொண்டு வாருங்கள். வாசிங்க. அப்பொழுது அப்படி செய்யும் போது, தசமமாக கொடுக்கும் போது, காணிக்கை கொடுக்கும் போது, அப்போது வானத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற பலகணிகளை நான் திறப்பேன். வாசிங்க. உங்க வீட்டுல இடமே காணாது, அவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவேன். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்க மேல யார் மேல? உங்க மேல ஆசீர்வாதத்தை பரீட்சிக்க பண்ணுவேன். வருவது வானத்து பலகங்களை திறந்து உங்க மேல ஆசீர்வாதம் வரும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உங்க மேல ஆசீர்வாதம் கரங்களை என் மேல அந்த ஆசீர்வாதம் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, வலது கை தலைமையில வச்சு என் மேல இந்த ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வரட்டும், என் மேல வரட்டும், என் குடும்பத்து மேல வரட்டும், என் பிள்ளை மேல வரட்டும். ஆண்டவரே, இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வரட்டும். சொல்லுங்க பாப்போம், மனதார சொல்லுங்க. இடமில்லாமல் போக மட்டும் என் மேல ஆசீர்வாதம் வரட்டும்ப்பா. ஆண்டவரே, பணத்துக்காக கஷ்டப்படுறேன். ஆண்டவரே, கடன் வாங்கி தெரிகிறேன், எனக்கு இந்த நிலை மாறட்டும், என் மேல அந்த ஆசீர்வாதம் வரட்டும். இடமில்லாமல் போக மட்டும் பொருளாதார ஆசீர்வாதம் அறிவதாக இடமில்லாமல் போக மட்டும். ஆண்டவரே, இப்படி ஐஸ்வர்யமும் செழிப்பும் அறிவதாக உம்மிடத்திலே கேட்கிறேன். ஆண்டவரே, என் மேல் அந்த ஆசீர்வாதம் அறிவதாக. ஆமென். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி உங்களுக்கு செழிப்பு, உங்க வீட்டுல செழிப்பு. ஆமென். நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு நீ கொடுப்பாய். தேவ ஆசீர்வாதம் மேல வருது. அது எப்படி வரக்கூடிய வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆண்டவருடைய செழிப்பினால நிரப்பப்படணும் என்பதற்காக தான் தேவன் இந்த ஆலோசனையை சொல்றாரு. அல்லேலூயா. சன்னிதானத்துக்கு வாங்க, அவருக்கு காணிக்கை கொடுங்க, அவருக்கு பிரசவம் கொடுங்க. அப்போ அவர் சன்னிதானத்துக்கு வரும்போது உங்க மேல இடமில்லாமல் போகும் மற்றும் ஆசீர்வாதம் வரும். ஆமென். அப்படி செய்வாராக. அடுத்து இன்னொரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க. கர்த்தருக்கு சொல்றோம். மார்க் 15:43 நான் முடிக்க போறேன். 2 வருஷம். மார்க் 15:43 வாசிங்க. மார்க் 15:43 ஒரு மனிதன் இருந்தார். கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் ஊரானும். எதுக்கு காத்திருந்தான்? தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம், பரிசுத்த ராஜ்யம், விண் அரசு
பார்த்தது தான் யாரு? யோசேப்பு. ஆனால் அவர் கனம் பொருந்தியவன், அவன் ஆலோசனைக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எதுக்காக காத்திருக்கோம்? நம்ம எல்லாரும் எதுக்கு காத்திருக்கோம்? யாராவது ஒரு நாள் சொல்லுவோம். நம்ம எதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவர் வந்துட்டா நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். அவர் வரணும், அதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அதுவரை வாரம் இருந்து இரவும் பகலும் காத்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்துக்கு சென்றடைவதற்காக, நரகத்தை விட்டு பரலோகத்துக்கு சென்றடைவதற்காக இதற்காக காத்துக்கொள்ளும். நாமும் நம்முடைய குடும்பமும் காத்துக்கொள்ளும். எல்லாம் விழுந்தவங்களும் அப்படி மூச்சு விட்டு பரிதாபத்தோடு காத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க. அவன் யாரா இருந்தான்? ஆலோசனைக்காரனா இருந்தான். வசனத்தில் ஒரு முறை வாசிக்க சத்தமாய் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். இப்போ அந்த யோசேப்பு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டு, இது எந்த யோசேப்பு? இயேசுவின் காலத்து யோசேப்பு. ஆதியாகமத்தில் ஒரு யோசேப்பு இருக்கு. அவர் இல்லை. ஆதியாகமத்தில் உள்ள யோசேப்புடைய அப்பா பேர் என்ன பேரு? யாருக்கு தெரியா? சொல்லுங்க. ஆதியாகம யோசேப்புடைய அப்பா பேர் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய பேர் சொல்லும் பிள்ளை தான் யாரு? யோசேப்பு. யோசேப்பு இருந்தான். அவன் கணக்கு வருகியவனாக இருந்தான், பிரதமராக இருந்தான். இந்த யோசேப்பு இயேசுவின் காலத்தில் உள்ள யோசேப்பு. இவன் கணக்கு வருகியவனாக இருந்தான், ஆலோசனைக்காரனாக இருந்தான். கர்த்தருடைய ஆலோசனை மண்டலில் நிறைய ஏற்றினான். அதை வச்சுக்கிட்டே அவன் ஆலோசனை சொல்றவனா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இதே மாதிரி நீங்க எல்லாரும் ஆலோசனைக்காரராக இருக்கணும். ஆலோசனைக்காரராக இருக்கணும்னு சொல்லி பாஸ்டர் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஆமென். சர்ச் பாஸ்டர்மாக அட்வைஸ் சொல்லக்கூடாது. உங்க ஆலோசனை யாருக்கு இருக்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்லணும். உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். இயேசுவை பின்பற்றுங்க, அவருடைய வழியில நடங்க, நீங்க ஆலோசனை சொல்லணும். நீங்க அப்படிப்பட்ட ஆலோசனை இயேசு அப்படித்தாரு. அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அவன் ஆலோசனை பெற்று அதுக்கு வந்து நிற்கிறான். அவன் கணம் பொருந்தியவனா இருக்கிறான். நீங்க தேவ ஆலோசனைகள் நிரப்பப்படும் போது நீங்க கணம் பொருந்தியவங்களா இருப்பீங்க, மதிக்கப்படத்தக்க மக்களா இருப்பீங்க. ஆமென். சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆலோசனைக்காரராக தேவன் நியமித்திருக்கிறார். உங்கள் தெருவில் நீங்க ஆலோசனைக்காரர், உங்க வீட்டில் நீங்க தான் ஆலோசனைக்காரர். ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும். அப்போ நீங்க இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஆலோசனைக்காரர் தான் மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் யார்? இயேசு யார்? ஆலோசனை கர்த்தர். எங்க இருக்காது? ஏசாயா 9 அவர் யாரு? அவருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் ஆலோசனைக்காரராக இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க. அடுத்து 5வது, நான் 4 காரியம் சொல்லிட்டு 5வது காரியம் சொல்லிட்டு முடிக்க போறேன். ஏசாயா 44:26 வாசிங்க. ஏசாயா 44:26 இதோட முடியுது நம்முடைய பிரசங்கம். ஆமென். பரப்பினவர் 26 ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையை, ஸ்தானாதிபதியாகிய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். இப்ப இங்க இருந்து ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமே கொடுக்கிற ஆலோசனை. இப்ப இன்னைக்கு என்ன ஆலோசனை சொல்லியிருக்காரு? இன்னைக்கு புதுசா ஒரு ஆலோசனை சொன்னாரு. என்ன ஆலோசனை சொன்னாரு? இல்ல, இன்னைக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு. யாராவது கவனிச்சிங்களா? நம்ம ஆராதனை நிரம்பி வெளியத்தக்கதான ஆத்துமாக்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னார். 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒரு குடும்பம் ஜெபம். 7லிருந்து இது யாருடைய ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனை ஊழியக்காரர் மூலமா வருது. ஊழியக்காரருடைய ஆலோசனை. இப்போ இந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். நாங்க வரும்போது ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வந்தோம். யாரெல்லாம்?
நானும் அறிவாள ஊழியக்காரனும். யாரு? கிஷோர். இந்த பாரு, எனக்கு அடுத்தவள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீ ஆங்கிலம் என்ன செய்யணும்? படிக்கணும், வாசிக்கணும். நீ வாரம் ஆங்கிலம் பைபிள் எடுத்து வாசிக்கணும். சங்கீதம் வாசிக்கும் போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சங்கீதம் வாசிக்கிறவங்க வாசிச்சு முடிச்ச உடனே நீ வாசிக்கணும். மக்களால் வாசிச்சு முடிச்ச உடனே அதுக்கு நீ அடுத்தவளை இங்கிலீஷில் வாசிக்கணும். இப்படி மாற்றி மாற்றி இங்கிலீஷ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் தமிழ் வாங்க சொன்ன உடனே கீழ்படுத்திதான். ஆமென். ஆமென். இந்த ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். 2024 இது 2025 எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண போறோம். அதுக்கு தேவன் இப்போ என்ன செய்யறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆமென். இந்த செய்தி யூடியூப்ல போகுது, ஃபேஸ்புக்ல போகுது, இன்ஸ்டாகிராம்ல போகுது. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது, பார்க்குறாங்க. இருக்கிற இந்த ஆலயத்தின் மகிமை எல்லா மாநிலங்களிலும் எல்லா தேசங்களிலும் போகிற ஒரு வாய்ப்பை தேவன் உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் கூட உங்கள் மொபைலில் ட்ரூ காட் டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே நடந்த ஆராதனைகளை தான் அதில் இருக்கும். மாதம் கொடுக்குற ஆராதனைகள் அதில் வந்து சேருது. நீங்கள் அதை பார்த்து அந்த வசனங்களை மீண்டும் ஞாபகப்படுத்தி அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை கர்த்தர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா. 5 காரியம். என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார்? ஆராதனை வஸ்திரம், வெண் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது அவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆலோசனை கேளுங்க. வீட்டிலேருந்தே ஆலோசனை கேட்டுக்கிட்டு அது சரியாக வராது. அவருடைய சன்னிதான ஆராதனைக்கு கண்டிப்பாக 7ஆம் நாள் நீங்கள் வரணும். அது 4வது நீங்கள் ஒரு ஆலோசனைக்காரராக மாறுங்க. இங்கே வாங்குகிற ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லி ஆத்ம ஆதாயம் செய்யுங்க. 5வது இந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிற ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எல்லா ஆலோசனை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள செழித்திருக்க வேண்டும், அவருக்குள்ள ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும், அவருக்குள்ள உயர்ந்திருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். கடந்த கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலோசனை அருள்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. ஆலோசனை அருள்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மை செய்வார், நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை பெறுவார். நன்மை செய்வார், நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை பெறுவார். வாழ்வெல்லாம் நன்மை பெறுவார். ஒரு 7 காரியம் வாசித்து விட்டுருந்தேன். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல சொன்னார். ஏசி போடுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசி நமக்கு தான். ஏசி போட்டால் இங்கே யார் இருக்கும்?
நாம தான் அல்லேலூயா. ஏசி போடுறது ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது பால் சீலிங் போடுறது ஜெபம் பண்ணுங்க. பால் சீலிங் போட்டாச்சுன்னா ஏசி என்ன செய்யாது, வெளியே போகாது. மூன்றாவது மதில் சுவர் கட்டி கட்டடங்கள் கட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மூணாவது காரியம். நாலாவது காரியம் ஸ்தோத்திரம். நம்மளுடைய சர்ச் அரசாங்கத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டு உதவிகள் வாங்குவதற்கான ஏடிஜி தோல்வியை இதெல்லாம் பதிவு பண்ணப்படும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ தேவன் நம்முடைய சபையினுடைய காணிக்கையினாலே நடத்தப்படுகிறது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து ஒருவருக்கான உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கேற்ற வழியை திறந்து வைக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு பதிவு பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்மாக்கள் இப்போ 60 பேர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. இதை 120 பேரா ஆண்டவர் மாற்றணும். எத்தனை பேர்? 120 பேரா மாற்றணும். மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவார், கொண்டு வருவார். அல்லேலூயா. வெளியே கூட 2 ஃபேன் போடணும். 2 கம்பியை போட்டு எமர்ஜென்சி ஃபேன் டக்குன்னு கொண்டு வந்து மாட்டி. இந்த கடையிலெல்லாம் பார்த்துக்கிங்களா, கடை திறந்த உடனே ஒரு கம்பி மாட்டுவாங்க, ஒரு ஃபேன் தூக்கி மாட்டுவாங்க, ஓடும். அதே மாதிரி 2 ஃபேன் போடணும். அதுக்கு ஃபேன் வாங்கி கொடுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா சீட்டு போடணும்னு ஜெபம் பண்ணணும், நடந்துருச்சு. நம்ம இடம் கேப்சர் ஆகிட்டு 100 பேர் 120 பேர் வரும்போது இது காணாது. இப்பவுமே அதுக்கு ரெடியாக நம்ம என்ன செய்யணும், வேலைகளை செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. பிறகு பால் செய்யணும், அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். உண்மையிலே உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். தேவைகள் ஓடணும், நோய்கள் நீங்கணும், அற்புதம் நடக்கணும். பாருங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம் சொன்னார்ல, இதே மாதிரி வாரம் எல்லாரும் அற்புதம் சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும் போது வசனத்தை பயன்படுத்தி அற்புதம், ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்தாலும் நான் அற்புதம் செய்ததுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க. ஆமென். மாதம் ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. புள்ளிக்காரங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணுறேன். மாதம் ஒரு மாவட்டத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தினந்தோறும் டிவியில் மற்ற காரியங்களை பயன்படுத்துகிறார். இதே மாதிரி இந்த அற்புதங்களெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் வாரம் முன்னாடி வரணும். அற்புதம் சொன்னால் கடற்கரை கையெழுத்து வந்துடும். 2 பேர் இல்லை 3 பேர், அவ்வளோதான். ஏன்னா 6 மணி நேரம் நிறைய இல்லைதான். 2 பேர் 3 பேர் வந்து அற்புதத்தை சொல்லணும். என்ன அற்புதம் நடந்துன்னு சொல்லணும். அதுதான் மற்றவர்களுக்கு என்ன செய்யும், ஒரு வழியை, ஆசீர்வாதத்தை, சாட்சியை பிரகாசிக்க பண்ணி ஒரு வாழ்க்கையை உயர்த்தும். ஆமென். சாட்சியின் வசனத்தினால் பிசாசை ஜெயிக்க இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் நடத்துகிறார். அற்புதங்கள் நடக்கணும். வாரம் அற்புதம் நடக்கணும். மாதம் அற்புதம் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கணும். அற்புதத்தை சாட்சியாக சொல்லணும். இந்த 7 காரியமும் சபையில் நடக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. சபையில் ஊர் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உடைய ஆலயத்துக்கு பால் செய்யும் புறப்பட வேண்டும், ஏசி புறப்பட வேண்டும். பதிவுகள் வெளி தேசத்தின் ஆண்டவரை காணிக்கைகள் வாங்குவதற்கான பதிவுகள் ஆண்டவர் ஏற்படுத்தி தர வேண்டும். 120 ஆத்மாக்களை தர வேண்டும். எல்லா கண்களை முடிச்சோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு கார் தரணும். ஒரு பொழிவு 10 பேர் போகிற மாதிரி ஒரு கார் தரணும். இந்த காட்டுக்குள்ள கிராமங்களில் மக்களை கொண்டு வருவதற்கு ஒரு கார் வேணும். ஊழியர் செய்வதற்கு துரிதமாய் அநேக இடங்களில் கூட்டங்கள் நடத்துவதற்கு பொழிவை கொண்ட 10 பேர் சொல்லக்கூடிய ஒரு கார் வேணும். கர்த்தர் அற்புதம் செய்யும். அற்புதங்கள் நடைபெறுமாய் சொல்லிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதியானவர். உங்களுடைய ஆலோசனையினால் இவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஐஸ்வர்யமும் செழிப்பும் இவர்கள் பரிபூர்ணம் அடையத்தக்கதாக நான் சொல்லிக்கிறேன். எல்லா நோய்களையும் நீங்கி அற்புதங்களை பெற்று மகிழ்ச்சியாக நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி இன்னைக்கு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோதரம் ஆண்டவர் நாம் மையப்படுத்தோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சோதரம் ஊழியக்காரருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். தேவனுடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். ஆமாம். இல்லையா? கர்த்தர் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆலோசனை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்கார ஐயாவும் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நாம் மையோடு தொடர்ந்து ஜெபம்
சொல்லுங்க கத்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம காணியை கத்தரை விரும்பலாம். அனிசா ஆசிரியாவும் பாடலை பாடுவாங்க. பாடி வந்து நம்ம கத்தருக்கு காணியத்தை படைக்கலாம். கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்தை படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். சிங்க குட்டிகள்